ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி தக்காளி சட்னி எடுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கடையில் எப்படி வாங்குறீங்களோ அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்குங்க. மறக்காமல் இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, ரைஸு, சப்பாத்தி எது கூட வேணாலும் சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்கு புரியும். அப்போ தான் நீங்களும் செஞ்சு பார்க்க முடியுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கூடவே நம்ம கொஞ்சமாக பூண்டு, ஒரு 7-8 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகா, கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துக்காதீங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்குங்க. இது கூடவே நம்ம தக்காளி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க சட்னி செய்ய போயிடலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் நல்லா சுடணுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பாருங்கள், கரெக்டாக 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் எதுக்காக சேர்த்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா சட்னி ரொம்ப நேரம் ஆனாலே கெட்டு போகாதுங்க. நீங்கள் காலையில் சட்னி வச்சிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அப்படி இருக்குங்க, எதுவுமே ஆகாது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு ஒரு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் எந்த சட்னி யூஸ் பண்ணாலுமே வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சட்னி கெட்டு போகாமல் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க, கண்ணாடி பதம் வர வரைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துட்டு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரே 1 நிமிஷம் போல் மட்டும். ஒரு நிமிஷம் போல் இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கியாச்சுங்க. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்குங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவாறு இங்கே காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கூடவே கொஞ்சமாக பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தாங்க ஆட் பண்ணணும், அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி, வெங்காயம், புதினா எல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க. அப்போ தான் சட்னியும் ரொம்ப நல்லா இருக்குங்க. எந்த அளவுக்கு தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு சட்னி நல்லா இருக்குங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி, வெங்காயம் எல்லாமே. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவுமே நம்ம கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. நீங்கள் இடையில கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க, அடிக்கு பிடிக்காத அளவுக்கு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே கல்லுப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இஞ்சி கட் பண்ணி போட்டிங்கன்னா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நைஸாக அரைச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்திருக்குங்க. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணியும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி வேண்டான்னா நீங்கள் கெட்டியாக கூட வச்சு சாப்பிட்லாங்க. சட்னிக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சுடணுமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா 4 டீஸ்பூன்லேருந்து 5 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்குங்க. எண்ணெய் நல்லா காயட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க.
நான் காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேங்க. கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வெடிஞ்சதுமே பாருங்கள், நல்லா வெடிஞ்சிருச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சட்னிக்கு தாளிப்பு கொடுத்தாச்சு. கொஞ்சமாக இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா செக் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடிக்கு வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.